வணக்கம் நண்பர்களே. ஒரு திமுகவை பற்றி ஒரு செய்தி. கனிமொழி தொடர்ந்து திமுகவினுடைய எம்பி கனிமொழி கருணாநிதியினுடைய வாரிசு. அவர் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவது, கட்சியில் முன்னிலைப்படுத்தப்படாமல் தவிர்ப்பது, பொதுக்கூட்டங்களில் அவருடைய படத்தை முக்கியத்துவம் தராமல் தடுப்பது, இது போன்ற வேலைகளை கட்சி நிர்வாகிகள் தலைமையின் விருப்பத்தை முன்கூட்டி அறிந்தவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது. சில இடங்களில் இன்னும் சொல்லப்போனால் இளைஞரணி கூட்டம் இவர் நடத்தினார், உதயநிதி. அப்போ கூட இவங்களுக்கு அழைப்பு கிடையாது, கனிமொழிக்கு அழைப்பு கிடையாது. கனிமொழி இந்த இதில் கலந்துக்கல. நான் கூட அது கலந்துருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் ஏன் அவருடைய பேச்சு தவிர்க்கப்பட்டிருந்தாங்க கேட்டால், இல்லை அவங்க கலந்துக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போது கனிமொழிக்கு ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன, அவருடைய முக்கியத்துவம் கருதி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இரண்டாம் கலைஞர்னால் கலைஞருக்கு அப்புறம் அந்த மக்களை ஈர்க்கக்கூடிய பேச்சு இருக்கா, அதெல்லாம் நமக்கு தெரியல. கனிமொழிக்கு அப்படி ஒரு பேச்சாற்றல் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் இவர் கலைஞர் பேரை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு வருது, மக்களுக்கு அந்த கட்சிக்காரங்களுக்கு வருது. அப்போ அடுத்த தேர்தலில் ஏன் இவரை ஒரு பெண் முதலமைச்சர் அல்லது பெண் துணை முதலமைச்சர் என்று இவரை ஏன் முன்னிலைப்படுத்தக்கூடாது? கட்சி ஏன் இவரை தொடர்ந்து பின்தங்க வைக்குது? அது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவ்வளோ பெரிய திறமையெல்லாம் உதயநிதிகிட்ட கிடையாது. தலைமை பண்பு, கட்சியை நடத்திடுவார், இல்லை கலைஞர் அளவுக்கெல்லாம் இது பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இரண்டாம் கலைஞரே வருக வருக அப்படிங்கிற ஒரு போஸ்டர் தயார் பண்ணி, இனிமேல் வர்ற கூட்டங்களில் எல்லாம் இரண்டாம் கலைஞரே வருக வருக அப்படின்னு போஸ்டர் விட்ட சொல்லி கனிமொழி ஆதரவாளர்கள் முடிவெடுத்திருக்காங்க. அப்போது ரெண்டாம் கலைஞரே வருக வருகன்னா என்ன ஆகும்? வேறு வழி இல்லாமல் அவரை ஏற்றுக்க வேண்டிய சூழலுக்கு ஸ்டாலின் தள்ளப்படுவார். ஸ்டாலினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் ஒன்று, பையன் எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிடணும்னு. ஏன் கனிமொழி நீங்கள் துணை முதலமைச்சருங்கிறதுக்கே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? ஐயா, இதை பேசக்கூடிய உரிமையெல்லாம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் திமுகவா அப்படின்லாம் கேட்க முடியாது. நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், எங்கள் பேரில்னா பொதுமக்கள், இந்த நாட்டினுடைய குடிமகன், இந்த தமிழ்நாடு வாக்களிக்கும் உரிமை பெற்ற மக்கள் தலையில் கடனை சுமத்தணும். நீங்கள் வரி பணத்தை வாங்கி செலவு பண்ணுற இடத்துல இருக்கீங்க. அப்போ நீங்கள் கட்சி யோக்கியத்தை பற்றி பேசுகிற உரிமை ஒவ்வொரு வாக்காளனுக்கும் உண்டு. அதனால் கனிமொழியை பேச வேணாம், அரசியல் பேச வேணாம்னு யாரும் தவிர்க்காதீங்க. யார் வரணும், யார் வரக்கூடாது, யாரை பற்றி விமர்சனம் பண்ணணும், எல்லாத்தையும் நாம் பண்ணலாம். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.